அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம மதுரை சந்திப்புல இருக்கோங்க. இன்னைக்கு மதுரையில இருந்து தாம்பரம் வரைக்கும் 22624 மஹால் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ட்ரெயினுக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 போட்டிருக்காங்க. வாங்க போயிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடலாங்க. ஜென்ரல் கோச்ல இன்னும் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணலங்க. ஆனா கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கு. இதுல நீங்க மதுரையில இருந்து தாம்பரம் வரைக்கும் போறதுக்கு 195 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. மஹால் சூப்பர் ஃபாஸ்டோடைய 3rd AC கோச்சிங்க. இதில் நீங்கள் மதுரையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 930 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நம்ம முன்னாடியே ஷார்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. சூப்பருங்க. மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸோடைய 2nd AC கோச்சிங்க. இதில் நீங்கள் மதுரையிலிருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 1290 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல கர்டைன்ஸோட ஜம்முன்னு சில்லுன்னு இருக்குங்க. இப்போ தாங்க லைட்ஸ் ஆன் பண்ணாங்க. பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் போட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 355 rupees ஃபேர் ஆகுதுங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 1 பேண்ட்ரி இருக்குங்க. ஆனால் பேண்ட்ரி கார் ஆப்ரேஷனில் கிடையாது. இந்த ட்ரெயினில் 4 ஜென்ரல், 7 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 3rd AC, 1 2nd AC இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் AC கூட கிடையாதுங்க. மஹால் சூப்பர் ஃபாஸ்ட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டின்னருக்கு பெஸ்ட் ஸ்பாட் இந்த மதுரை தாங்க. மதுரையிலேயே சாப்பிட்ருங்க, வெளியில் வாங்கி சாப்பிடுங்க, இன்னும் சூப்பராக இருக்குங்க. நானே இங்கேயே வாங்கி சாப்பிட்டாச்சு. செம சூப்பரான டின்னருங்க இன்னைக்கு. மதுரையிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு திண்டுக்கல் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப முக்கியமான இடத்துல தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் மெயின் லைன் வழியாக உள்ளே போனாலும் இந்த ட்ரெயின் ஒரு அதிரடியான ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 533 கிலோமீட்டருங்க. மொத்தம் 9 hours 30 minutes தாம்பரம் போய் சேருது. மொத்தம் 8 ஸ்டாப்பிங்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு பை வீக்லி எக்ஸ்பிரஸுங்க. இந்த ட்ரெயின் Thursday அண்ட் Saturday மதுரையிலேருந்து ஆப்ரேட் ஆகுது. மதுரையிலேருந்து நைட்டு 8:45 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:15 AM தாம்பரம் போய் சேருதுங்க. ஸ்டார்ஸ் 62 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்டான திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்க ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்கோம். 3 minutes ஹால்ட் இருக்குங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல உங்களுக்கு ஃபுட்டு சேல்ஸ் பண்றாங்க. மேபி மதுரையில் நீங்க சாப்பிட மறந்துட்டா நீங்க இங்கே வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ற கோச் SE1ங்க. இதுதான் ஸ்லீப்பர்ல லாஸ்ட் கோச். இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா 2 அன்ரிசர்வ் லாஸ்ட்ல லேடிஸ்க்கு உண்டான கோச் இருக்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான கோச்சும் அந்த லாஸ்ட் கோச் தாங்க.
ஸ்டார்ஸ் 156 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TPJ. இங்க 7 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துட்டோம். இங்க நமக்கு 5 மினிட்ஸ் வேற ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு ராயபுரம் வேப்ஸை பண்ணாங்க. திண்டுக்கல்ல இருந்து இங்க திருச்சி வரைக்கும் அப்படி ஒரு ஹாலுங்க, செம்மையா கூட்டிட்டு வந்தது. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு மொத்தமா 2 ரேக் இருக்கு. இந்த 2 ரேக்கையும் மதுரையில மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. இந்த ட்ரெயினுக்கு த பீஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயின் இங்க இருந்து சென்னைக்கு போயிட்டு சென்னையில இருந்து ரிட்டர்ன் மதுரைக்கு வந்த பிறகு தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி எடுப்பாங்க. ஸோ இதுதான் இதோடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெயின் டெம்பரரியா தாம்பரம் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குங்க. சீக்கிரமா இந்த ட்ரெயின் இதோடைய பழைய டெர்மினலான சென்னை எக்மோருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. மஹால் எக்ஸ்பிரஸ் உடைய அன்ரிசர்வ் கோச் பாருங்க, திருச்சியில கம்ப்ளீட்டா காலியா இருக்குங்க. இதுக்கு மேல எப்படிங்க ஃப்ரீயா டிராவல் பண்ண முடியும் சொல்லுங்க, சும்மா ஜம்முன்னு போலாம். ஸ்டார்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய டிராவல் பார்ட்னர் த ரஃபிக் பிளாகர். மாமி எப்படி போயிட்டு இருக்கு ஜேர்னி? அருமையா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சூப்பரா போயிட்டு இருக்கு. ட்ரெயின் ஜேர்னி அருமையா போயிட்டு இருக்கு. மகால் எக்ஸ்பிரஸ்ல பிளாக்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் அங்க சிறப்பா செய்யலாம். சிக்னல் போட்டா போட்மெயில் எக்ஸ்பிரஸ் கூட பேரலல் டிபார்ச்சருங்க. அந்த பக்கம் நம்ம ஆள் கிளம்பிட்டாரு பாருங்க. திருச்சில இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நமக்கு இங்க இருந்து நம்மளுடைய மெயின் லைன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் வழியா விழுப்புரம் போவோங்க. இதுதான் நம்மளுடைய மெயின் லைன் செக்ஷனுங்க. $205 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TJ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசாக பேட்டர்னேஜ் எதுவுமே கிடையாதுங்க. முன்னாடி நாகர்கோவில் அந்தியோதயா வேற போயிட்டுருக்கு. ஸோ இந்த வண்டியோடைய கொஞ்சம் நஞ்ச கூட்டத்தையும் அவன் பிக்கப் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ வண்டி செம்ம ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. மயிலாடுதுறை, விழுப்புரம், தாம்பரம் வழி தாம்பரம் வரை செல்லும் நடைமேடை 1 இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். யாத்ரிகர் कृपया ध्यान दें, गाड़ी संख्या தஞ்சாவூருக்கு பிறகு நம்மளுக்கு உடனே கும்பகோணம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க கும்பகோணத்தை பார்த்துடலாம். $245 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் KMU. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ரொம்ப முக்கியமான கோவில் நகரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், சிதம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோவில் நகரத்தையும் கனெக்ட் பண்ணுதுங்க. ஸோ இங்கே நல்ல பேட்டர்னேஜ் இருக்குது. நிறைய பேர் கீழே இறங்கி போகிறாங்க. சண்டே ஏப்ரல் 25, 2010 இந்த ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 15+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயினை அப்படியே டெய்லி ட்ரெயினாக மாற்றணும் அப்படின்றது தான் இந்த மெயின் லைன் மக்களுடைய கோரிக்கைங்க.
ஸ்டேஷனில் கீழே இறங்கி போகிற கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இறங்கியிருக்காங்க. நம்ம கோச்சிலேருந்து கூட ரிசர்வ் பண்ணி நிறைய பேர் கீழே இறங்குறாங்க. ஸோ இங்கே நல்ல கூட்டம் இறங்குதுங்க. கும்பகோணத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு மயிலாடுதுறை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் போட் மெயில் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஒன்று நாம் வழி விடணும், இல்லைனா அவன் வழி விடணுங்க. ஏன்னா இது சிங்கிள் லைன் செக்ஷன் இல்லையா. ஸோ யாரை ஓரம் கட்டுறாங்கன்னு பார்க்கலாங்க. ஆப்போசிட்டில் வர போட்மெயில் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக குத்தாலத்தில் ஓரம் கட்டியிருக்காங்க. தலைவப்பை எதிர்க்க வர போகிறாங்க. வாங்க அவனை படம் பிடிக்கலாம். ஸ்டார்ஸ் குத்தாலத்தில் நல்ல மழை பெய்யுதுங்க. அடடா செம்ம சில்லுன்னு இருக்குது ஏற்கனவே. இதில் மழை வேறங்க. வாங்க உள்ளே போகலாம். த லெஜெண்டரி போட் மெயில் சும்மா சிட்டு மாதிரி பறந்துட்டாங்க. இப்போது கட் பண்ண நேராக மயிலாடுதுறையை காமிக்கிறாங்க. டூ 76 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MV. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. அங்கே நம்ம ஓரம் கட்டி நின்னோம் இல்லையா, ஸோ டிலேவாகிருக்கும். இப்போ ஆப்போசிட்டில் நம்மளுக்கு நம்ம தாம்பரம் செங்கோட்டை வண்டி வருதுங்க. ஸோ அதுக்காக வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். மதுரையுடைய ரொம்ப முக்கியமான அடையாளமாக இருக்கிற திருமலை நாயக்கர் மஹால், அந்த நாயக்கர் மஹாலுடைய பேரை தான் நம்ம ட்ரெயினுக்கு மஹால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையில் மட்டும்தான் இதை மஹால் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆனால் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் MDU TBM அப்படி இல்லைன்னா MDU MS எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தான் இருக்கும். மயிலாடுதுறையிலேருந்து நிறைய இடத்துக்கு லைன் பிரியுதுங்க. முக்கியமாக நம்ம பிரான்ச் லைன் இங்கேருந்து தான் பிரியுது. அதாவது திருவாரூர் லைன் இங்கேருந்து தான் பிரியுது. விழுப்புரம் தஞ்சாவூர் போகிற லைனும் இங்கேருந்து தான் பிரியுதுங்க. இன்னொரு முக்கியமான லைனும் இருக்குது, அது தரங்கம்பாடி லைனுங்க. ஆனால் அது இப்போது ஆப்ரேஷன்லே இல்லை. ஸ்டார்ஸ் கம்பன் எக்ஸ்பிரஸ் கிராசிங்காக நம்மளை சீர்காழியில் ஓரம் கட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு இங்கே ஸ்டாப்பிங் கிடையாதுங்க. ஆனால் கம்பனுக்கு இங்கே ஸ்டாப்பிங் இருக்குது. ஸோ நாம் வழி விட்டு நின்றுட்டு இருக்கோங்க. வைத்தீஸ்வரன் கோவிலில் அந்த காட்டுனாங்க, அதுக்குள்ளே சிக்னல் போட்டு ஓரம் கட்டிட்டாங்க.
ஸ்டார்ஸ் 313 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CDM. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. இங்கே பெருசாக கூட்டம் எதுவுமே கிடையாது. ஸ்டேஷனே எம்டியாக இருக்குங்க. கோவிடுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் கடலூரில் நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஆனால் கோவிடுக்கு பின்னாடி அந்த ஸ்டாப்பிங்கை தூக்கிட்டாங்க. ஸோ கடலூர் மக்கள் இந்த ட்ரெயின் திரும்பவும் கடலூரில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ட்ரெயின் அப்படி நின்றுச்சுன்னா நிறைய மக்கள் கடலூர்லேருந்து இந்த ட்ரெயினை பயன்படுத்துவாங்க. ஸ்டார்ஸ் 399 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VM. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு எல்லா செக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சரியான மழைங்க. செம்ம கூலிங்கான கிளைமேட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஷார்ட் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் மெயின் லைன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வயலில் நல்ல தண்ணி இருக்கும். அது இல்லாமல் மழை பெய்யும் போது சொல்லவா தேவை. அப்படி ஒரு சில்லுன்னு இருந்துச்சுங்க. செம்ம சூப்பரான ஜேர்னியாக இருந்துச்சு இன்னைக்கு. இந்த ட்ரெயினை பற்றின இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ட்ரெயினுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்குங்க தாம்பரம் போய் சேரத்துக்கு. அதனால தான் மெயின் லைன் உள்ள ஆப்போசிட்டில் எந்த வண்டி வந்தாலும் இவனை அதிகமாக ஒதுக்கிட்டு அந்த வண்டியை விடுறாங்க. விழுப்புரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போது விழுப்புரம் தாண்டின உடனே திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட்டுங்க. மழையில் என்ன எடுக்க முடியும் சொல்லுங்கள். ஸோ செங்கல்பட்டு வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறாங்க.
502 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே 17 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே நமக்கு 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நமக்கு முன்னாடி ரொம்ப நேரமாக கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் போயிட்டு இருந்ததுங்க. ஸோ டிலேவாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டத்திலிருந்து வட மாவட்டம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பாரபட்சம் இல்லாமல் மழை பெஞ்சிருக்குங்க. விழுப்புரத்துலேருந்து இன்னும் சொல்லவே வேணாம், செம்ம மழைங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ மேபி ஆன் டைமில் உள்ளே போய் சேர்ந்துருவோங்க. 5:55 मिनट पर रवाना होगी। जो रजिस्ट्रेशन में ट्रेन नंबर 05 2267 Chennai Egmore, Madurai Junction, Tejas. ஸ்டார்ஸ் 533 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோட ஸ்டேஷன் கோட் TBM. இங்க நம்ம வண்டி ஃபைனலா ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருக்குங்க. இன்னைக்கு எங்களுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த வண்டியில நீங்க இங்க சென்னைக்கு கூட்டமே இல்லாம ஜம்முன்னு வந்து சேர்ந்துடலாங்க. இந்த வண்டி டெய்லி ட்ரெயினா இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 2 நாள் தான் ஆப்ரேட் பண்றாங்க. ஆமாங்க, அது மட்டும் தான் ஒரு சின்ன குறையா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா சென்னைக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணுங்க. ஜர்னி செம்ம பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.